வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸை கிராஃபிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் எப்படி பார்த்துருக்கோம்? ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நோ ரியல் ரூட்ஸ். நம்ம 3 கேஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 கேஸ் நம்ம என்ன அல்ஜிபிரிக்லி சால்வ் பண்ணிட்டு இருந்துருவோம் இவ்வளோ நேரம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? கிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணி ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸை சொல்ல போகிறோம். சரியா? அதுக்கு ஒரு சில பேசிக் ஐடியாஸ்லாம் தேவைப்படும். கிராஃபிக்கலாக என்னன்னு ஒரு அவுட் ரைட் ஐடியா தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி டிசிஷன் பண்ணுறதுங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அது ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் பாருங்க. A parabola represents a quadratic function. நமக்கு குவாட்ராடிக் ஃபங்க்ஷனாக தெரியும், ax² + bx + c. இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணால் எப்போவுமே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பேரபோலா ஷேப் கிடைக்கும். இதைத்தான் பேரபோலா ஷேப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பேரபோலா. இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? பேரபோலிக் ஷேப், யூ ஷேப். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு யூ ஷேப் கிடைக்குதா? இதுதான் வந்து நம்ம பேரபோலிக் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பேரபோலாவை ஒவ்வொன்றும் எப்படி வேரி ஆகுது, எந்தெந்த வேரியபிள்னால பேரபோலோட ஷேப்பும் மாறுது. யூ ஷேப்பே கொஞ்சம் வைடர், நேரோ. பேசிக் ஷேப் எப்பவுமே யூ தான். சரியா? பேசிக் ஷேப் ஆல்வேஸ் யூ தான். அது நேரோவா இருக்கா, வைடா இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரபோலா அப்படிங்கிறது நம்ம ரியல் லைஃப்ல எங்க பார்க்கணும்? ஏன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கறதா மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜ். கரெக்டா? மேட்ச் பண்ணி அந்த நாலேஜை வச்சு நம்ம ரிசல்ட் கொண்டு வருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்ல எங்க பார்க்குறோம் பேரபோலிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் பாருங்க. வாட்டர் ஜெட்ஸ் இன் எ ஃபவுண்டைன். ஒரு ஃபவுண்டைன்ல அப்படி தண்ணி இப்படி வெளியே வந்தா என்ன வரும்? உங்க புக்லேயே அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஸ்ட்ரைட்டா மேலே போய் ஸ்ட்ரைட்டா கீழே விழாது. அந்த வாட்டர் பாத்வே எப்படி இருக்கும்? வாட்டர் பாத்வே இப்படி இப்படி வந்ததுன்னா வெளியே வரும்போதே இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் இப்படி விழும்போது இப்படி விழும் பாத்வே. சரியா? அப்போ அந்த அதான் நம்ம என்ன பார்க்குறோம்? பேரபோலிக் பாத்வே. அதான் இது இருக்கு, இப்படி இப்படி பேரபோலிக் பாத்வே தான். வாட்டர் ஜெட்ல இருந்து தண்ணி வெளியே வருது, அப்படி மேலே ஏறி அப்படி மேக்ஸிமம் ஹைட் போட்டு மறுபடியும் என்ன கீழே இறங்கிடும். இதே தான் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க ஸ்பேஸ்ல த்ரோ பண்ணாலும் சரி, ஓகேவா? செல்ஃபா இப்படி த்ரோ பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம த்ரோ பண்ற ஃபோர்ஸ்லயே அது மூவ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஹைட் அப்படி பேரபோலிக் பாத்வேல ரீச் ஆகி மறுபடியும் கீழே இறங்கும். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா இதை பத்தி. இந்த ஸ்பேஸ்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் பேரபோலிக் பாத்வே தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு. சரி, ஸோ அப்போ அப்படி நம்ம பேரபோலிக் பாத்வே மாத்தனா என்ன செய்யணும்? அதுக்கு ஆட்டோமேட்டிக் பவர் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதில் இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ளைட்லாம் மூவ் ஆகுது. ஃப்ளைட் எப்பவுமே பேரபோலிக் பாத்வேல ஃபாலோ ஆகலை. என்ன காரணம்? அது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது? அந்த பாத்வேயை மாற்றி மூவ் பண்ணுது அகைன்ஸ்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி ஃபோர்ஸ்னால தான் இது இந்த பர்டிகுலர் பாத்வேயை ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அதை ஆக்ட் பண்ணி அதோட பாத்வேயை மாற்றுது. அப்போ ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், ஃப்ரீ த்ரோன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஃப்ரீயாக பேரபோலிக் பாத் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால ஒரு பாத்வேயை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது என்ன பாத்வே ஃபாலோ பண்ணும்? பேரபோலிக் பாத்வே. கிராவிட்டி ஃபோர்ஸால மட்டும் செயல்படும் போது. சரியா? ரைட், போதும். பிசிக்ஸ்ல அவ்வளோ நமக்கு தேவையில்லை. நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே போயிடலாம். சரி, இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம் பாருங்க. The coefficient of A in general equation is responsible for parabola to open upward or downward. First அதை முடிச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து y equal to x² கொடுத்துருக்கேன், கோஎஃபிஷியன்ட் 1. சரியா? இங்க பாருங்க y equal to -x² கொடுத்து கோஎஃபிஷியன்ட் -1. இந்த பேரபோலா வந்து ஓப்பன் அப்வர்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி யூ ஷேப் அப்வர்ட்ல இருந்து ஓப்பன் அப்வர்ட். இங்க யூ ஷேப் வந்து டவுன்வர்ட்ல இருக்கா, அதனால இது என்னது? ஓப்பன் டவுன்வர்ட். சரியா? அது அப்வர்ட் ஓப்பன் பேரபோலா, இது டவுன்வர்ட் ஓப்பன் பேரபோலா. சரியா? அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A அதான் என்ன சொல்ற? குவாட்ராடிக் கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? A. இந்த குவாட்ராடிக் கிட்ட x² கோஎஃபிஷியன்ட் தான் A. அந்த A தான் டிசைட் பண்ணுது பேரபோலா ஓப்பன் அப்வர்டா டவுன்வர்டா. அப்ப கோஎஃபிஷியன்ட் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் எழுதிங்க பாருங்க. ax² + bx + c = 0னா அங்க அப்படியே நெகட்டிவ்ல இருந்தா -ax² + bx + c. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஓப்பன் டவுன்வர்ட் ஆயிடும் பேரபோலா. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? இப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து A வந்து நான் என்ன இங்க கோஎஃபிஷியன்ட் 1 கொடுத்துருக்கேன் x²ல, y equal to x²ல. சப்போஸ் y equal to 4x², கோஎஃபிஷியன்ட் வந்து 4 டைம்ஸ் ஆகுது. அப்ப என்ன நடக்கும் பாருங்க? அந்த பேரபோலிக் கர்வ் வந்து நேரோ ஆயிடும். ஏன் இப்படி நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ இங்க x க்கு 1னா y யும் 1. சரியா? இந்த பாயிண்ட் என்ன?
1,1 வரப்போகுது 1,1. அதே நீங்க எக்ஸுக்கு 1 ஒய்க்கு இங்கே ஒன்று இங்கே எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய்க்கு என்ன ஒரு 4 வரும். எக்ஸ் அங்கே தான் இருக்கும், ஆனால் ஒய் மேலே உயரமாக போயிடும். அதனால தான் இது 1,4. சரியா? அதே 2, இங்கே என்ன வரும், எக்ஸுக்கு 2 போட்டால் ஒய்க்கு 4. அப்போ 2,4 இங்கே இருக்குன்னு வைங்க. இங்கே என்ன வருது பாருங்க, 4x² ஒய்க்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 4 × 4 16 ஆகிடும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன 2,16. அப்போ இது என்ன சொல்லுது, எக்ஸோட சேஞ்சை விட ஒய்யோட சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ ஒய் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த ஒய் வேல்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால என்ன ஆகிடுது, கர்வ் வந்து உள்ளே வந்துடுது. சரியா? அப்போ ரொம்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ வந்து கூடுச்சுன்னா கிராஃப் என்ன ஆகுது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அந்த பேரபோலிக் என்ன ஆகுது, நேரோ ஆயிடுது கிராஃப். சரியா? அதே இது இங்கே ½ x² பாருங்க 1, என்ன ஒரு ½ வரும். சரி, அப்போ ஒய்யோட வேல்யூ ½ இருக்கும். இங்கே 1,½ அதே இங்கே 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, 4/2 2. அப்போ என்னது 2,2. இதை பாயிண்ட் என்ன 2,2. அதே நீங்கள் 4 போடுங்க என்ன வரும் பாருங்க, 4, என்ன 16/2 என்ன 8 ஆகும். இது என்ன 4,8. ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யோட அந்த வேரியேஷன் வந்து இங்கே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. 1,4க்கு அப்புறம் 2,16 போயிடுது. புரியுதா? அதனால தான் அது நேரோ ஆகிடுது, அது ஒய்டர் ஆகிடுது. அதான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இந்த கிரேட்டர் த குவாட்ரடிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 1லேருந்து 4 மாறுது, மாறுச்சுன்னா த நேரோ இஸ் அ பேரபோலா. அதான் நேரோன்னு என்ன, இந்த பேரபோலா விட்டு குறையுதுல, இதான் நேரோன்னு சொல்லுவோம். ஓகே, நேரோவர் இஸ் அ பேரபோலா. அதே இது த லெஸ்ஸர் த குவாட்ரடிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 1லேருந்து ½ குறையுதுன்னு வைங்க, என்ன ஆகும், த வைடர் த பேரபோலா. இந்த பேரபோலா இப்படி இருந்த பேரபோலா இன்னும் விரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப விரிஞ்சிச்சு, அதான் வைட் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வைடர் ஸ்கின்னர் அப்படின்னா ஸ்கின்னர்னா குறையுது, வைடர்னா ப்ராட் ஆகுது. சரி, இருக்கட்டும். அடுத்து ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறதுல அந்த அளவுக்கு, பட் ஜஸ்ட் நாலேஜ் பர்பஸ்க்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இன்னும் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் இதை 11th 12th வரும்போது டெப்த்தாக படிக்கலாம். பேரபோலாவில் ரொம்ப நிறைய படிப்போம், பேரபோலா பற்றி ஃபுல் ப்ராப்பர்ட்டி படிப்போம். சரி, இப்போ பாருங்க இதில் என்ன, இந்த டெர்மினாலஜி ஒரு சிலர் தெரிஞ்சுக்கங்க. பேரபோலா எப்போவுமே எப்படி இருக்கணும்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்கலாக என்ன, இப்போ ஒரு 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 ஆப்பிள் பழத்தை நம்ம கட் பண்ணால் என்ன ஆகும், இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே அளவு அந்த பக்கம் இருக்கும். சரியா? இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணால் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே அளவு குவான்டிட்டி இருக்கும். ஈவன் ஒரு அனிமலை கட் பண்ண முடியும், ஈவன் ஹியூமன் பீயிங்ல கூட பாருங்க, கரெக்டாக சென்டர் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைனை தான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ 2 ஈக்குவல் பார்ட்டா சேம் ஐடென்டிக்கல் ஷேப்பை 2ஆ பிரிக்கிறது, 2 பக்கமும் சேம் இது இருக்கணும், அப்போ தான் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து லைன் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. என்ன காரணம், இங்கே என்ன இருக்கோ அதே ஷேப் இங்கே இருக்கும், இதோட மிரர் இமேஜ் அங்கே இருக்கும், இதை அப்படியே கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் அப்படியே ஃபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியும் இந்த பேரபோலாவும் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இப்போ தான் வெர்டெக்ஸ். சரியா? இங்கே வெர்டெக்ஸ் எங்கே வருது பாருங்க, ஓப்பன் அப்வர்டு பேரபோலால வெர்டெக்ஸ்ங்கிறது பாட்டம் மோஸ்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த பேரபோலா ஓப்பன் அப்வர்டில் பாருங்க, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா, இது வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் என்ன டாப் மோஸ்ட் பாயிண்டா இருக்கும். சரியா? அப்போ இந்த வெர்டெக்ஸ்ங்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். வெர்டெக்ஸ்ங்கிற பாயிண்ட் இந்த பேரபோலால பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு டெரைவ் பண்ணதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதுறாங்க, ஏபிசி வச்சு எழுதுனா இந்த பாயிண்ட் -b/2a, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், -b/2a டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதே அப்போ b மேபி இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் வந்தா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். சரியா? அதனால இந்த பக்கம் கூட வரலாம், மைனஸ் வருதுனால இந்த பக்கம் வரணும் அவசியம் இல்லை. b நெகட்டிவா இருக்கும், மைனஸ் பிளஸ் ஆகி இந்த வேல்யூ பிளஸ் ஆயிடும். சரியா? அப்ப x ஆக்சிஸ்ல சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுறோம், y ஆக்சிஸ்ல என்ன 4ac - b²/4a தான் டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து y ஆக்சிஸ். இப்போ இது நெகட்டிவ்ல வந்தா பாயிண்ட் கீழே வரும், பாசிட்டிவ் வந்து அந்த பாயிண்ட் u கொஞ்சம் மேலே வரும். சரியா? அப்போ இது பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் இந்த அப்போர்டு பேரபோலால. x ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸ், y ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸ்னா இந்த பேரபோலால பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். பாட்டம் மோஸ்ட் பாயிண்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன பாருங்க, இங்க என்ன ஆகுது, கிராஃப் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருதா, கீழே இறங்குது, டிக்ரீசிங் கர்வ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீழே இறங்குது, மறுபடியும் இந்த கர்வ் என்னது, இன்க்ரீசிங் கர்வ். அந்த டிக்ரீசிங் கர்வ் இன்க்ரீசிங் கர்வ் இந்த மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் என்னது, வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குன்னு ஹையர் ஸ்டடீஸ்ல அப்ளிகேஷன் ஒன்றே படிக்கும்போது இந்த கர்வ் வச்சு நிறைய நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த கான்செப்ட் வச்சு ஹையர் ஸ்டடீஸில் பார்க்கலாம். அது 11th 12th நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்லோப்போ இந்த வெர்டெக்ஸ் இதை வச்சுல நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டா டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட் இதில் நிறைய இருக்கு. சரி, ரைட். இப்போதைக்கு இது போதும். அடுத்து நம்ம கிராஃபிக்கலா
ஒரு நேச்சர் ஆஃப் ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிராஃபிக்கல் எப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, the solution of the quadratic equation are the x coordinates of the points of intersection of the curve with the x axis. கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணும்போது அந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் என்னது ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க எழுதிருக்கேன் பாருங்க. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேனுங்க. இப்போ y ஈக்குவல் x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6ல எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடும்போது இது என்ன ஆகுது, 0 ஆயிடும். y 0 கரெக்ட் தானே? அப்போ y 0 ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் எது மேல இருக்கும், x ஆக்சிஸ் மேல இருக்கும். அப்ப x ஆக்சிஸ் மேல இருக்கிற பாயிண்ட் தான் நமக்கு ரூட்ஸ். அப்படின்னா எப்படி சொல்றோம், அதே இது வேற மாதிரி. இந்த கர்வ் வந்து x ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம், அந்த x வேல்யூக்கு தான் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் 0 ஆகும். அப்ப ஃபுல் எக்ஸ்பிரஷன் 0 ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், x வேல்யூ கமா 0. x வேல்யூ ஏதாவது இருக்குல, y வேல்யூ 0 இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா y ஆக்கிட்டா அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகுதோ அதான் ரூட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப கிராஃப்ல அது எப்படி வரும், அந்த பாயிண்ட் x ஆக்சிஸ் மேல இருக்கும். சரியா? அப்ப x ஆக்சிஸும் கிராஃபும் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதான் சொல்யூஷன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரி, இப்போ நம்ம ஒரு 3 கேஸ் இருக்குதுல நமக்கு தெரியும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் 3 உண்டு. ஏன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், அப்புறம் என்ன ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் என்ன நோ ரியல் ரூட்ஸ் சொல்லுவோம். ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. இப்போ என்ன y ஈக்குவல் x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஃபிக்கல் மெத்தட்ல கிராஃப் ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்ண போறேன் பாருங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், முதல்ல 1 போடுறேன். சரியா? 1 போடுறேன். 1 போடும்போது என்ன பாருங்க, 1 இங்க ஒரு பிளஸ் 6, 1 பிளஸ் 6 7, இங்க 1 போட்டா ஒரு மைனஸ் 5, அப்போ 7 மைனஸ் 5 2. அப்போ 1,2ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸுக்கு பதிலாக 2 போட போறேன். 2 போட்டா என்ன பாருங்க, 2 2s are 4, 4 இங்க ஒரு 6 10, 10 மைனஸ் 10 எவ்வளவு 0. அப்ப 2,0ங்கிற பாயிண்ட். அடுத்து x க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா 9, 9 plus 6 15, 15 minus 15 என்ன 0, 3,0. அதே x க்கு பதிலா 4 போட்டா என்ன போகுது பாருங்க, 4 16 வரும். 16 plus 6 22, இங்க ஒரு 20, 22 minus 20 எவ்வளவு 2. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டா வரும்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், இங்க 2 3 வருது. இங்க பாருங்க 1 x ல 1 னா y ல 2, அதே மாதிரி y ல இங்க ஒரு 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல வருது பாருங்க. இப்ப கிராஃப் சேம் டிஸ்டன்ஸ், இங்க ஒரு யூனிட் போனா இங்க ஒரு யூனிட் x ஆக்சிஸ்ல, இங்க y ஆக்சிஸ்ல 2 யூனிட், இங்க y ஆக்சிஸ்ல 2 யூனிட்ஸ். அப்படி இப்போ பொதுவா இங்க ஒரு பாயிண்ட் இருந்தா அதுக்கு சேம் பாயிண்ட் அங்க ஆப்போசிட்ல இருக்கும். அப்பதான் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும், சிமெட்ரிக்கலா இருக்கும். கரெக்ட்டா? சரி, இப்போ இது ஒரு சிமெட்ரிக்கல் கிராஃப். இதுல நமக்கு x ஆக்சிஸ் எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுது பாருங்க, 2,3ங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணுது. சரியா? அப்போ இதோட ரூட்ஸ் என்ன இருக்கு, இட் ஹஸ் 2 real unequal roots. கரெக்ட் தானே? ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணா அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிருக்க பாருங்க. If the graph of the quadratic equation intersect the x axis at 2 distinct points, x axis ரெண்டு different பாயிண்ட்ல கட் பண்ணுச்சுனா the given equation has 2 real and unequal roots. சரியா? ரெண்டு ரியல் ரூட்ஸ் இருக்கு. அது எப்படி இருக்கு, அன்ஈக்குவலா இருக்கு. ரெண்டு வேற பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது. அப்ப 2 real and unequal roots நம்ம கேஸ் சொல்லிடலாம். சரி, இப்போ கிராஃப் வந்து நான் வந்து 1 2 3 நான் எடுத்து போயிட்டேன். x ஓட வேல்யூ கரஸ்பாண்டிங் y கண்டுபிடிச்சு பாயிண்ட் மார்க் பண்ணேன். ஏன் நான் -1 ஆரம்பிக்க கூடாதா, -3 ஆரம்பிச்சிருக்கலாமே, x -3 ல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கலாமே, ஏன் 1 2 ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற क्वेश्चन வரும். நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, x க்கு எந்த வேல்யூல இருந்து ஆரம்பிக்கிறது, இந்த பக்கம் -15 ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். எப்படி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, கிராஃப் வந்து என்னோட x ஆக்சிஸ்ல கட் பண்ற மாதிரி பாயிண்ட்டும் வேணும், கிராஃப் நீட்டா வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட மெத்தடை யூஸ் பண்ணா பிளான் பண்ணி வர்க் பண்ணலாம். பாருங்க, இத நம்ம ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல நம்ம பண்ண முடியும். பண்ணா இது என்னது, -2 -3 தான் எலிமெண்ட், மல்டிப்ளை பண்ணும்போது +6 ஆட் பண்ணும்போது -5. இது என்னது, x -2 into x -3 ஃபேக்டர் நமக்கு தெரியும். அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. இத சால்வ் பண்ணா ஈக்குவல் டு 0 போட்டேனே, x = 2,3 எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கிராஃப் வந்து 2,3 பாயிண்ட்ல தான் கட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு இந்த மெத்தட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப 2,3 ல தான் கட் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனா கொஞ்சம் 2 க்கு முந்தின பாயிண்ட் 2 எடுத்துங்க, 2 க்கு பிந்தின பாயிண்ட் 2 எடுத்துங்க, பக்காவா கிராஃப் வந்துரும். சரியா? x ஆக்சிஸ் ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணும், ரெண்டுக்கு மேல கட் பண்ணாது. சரியா? ப்ராப்ளமே இல்ல, சால்வ் பண்ணிடலாம். ரெண்டுக்கு மேல கட் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிகிரி 2. சரியா? ரைட், இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் பாருங்க, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் காரணம் 2,3 ரியல் நம்பர், 2 and 3 are unequal. சொன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அடுத்த கேஸ் வர போறோம், ஈக்குவல் கேஸ் வர போறோம். அடுத்த ஒரு கிராஃப் போடுங்க மாதிரி, x² = -4x + 4னு ஒரு கிராஃப், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதுல y = அஸ்யூம் பண்ணிக்க போறேன். இங்கே நான் இங்க சொன்ன மெத்தட் படி என்ன பண்ணலாம், இது ஆக்சுவலா x - 2 ஹோல் ஸ்கொயர்.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான் இதோட சொல்யூஷன். 2 தடவை 2 எழுதிக்கலாம் வேண்டாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ல தான் இது 0 ஆக போகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பாயிண்ட்ஸ் அதுக்கு முந்தின பாயிண்ட்ஸ் முந்தின பாயிண்ட் 2 எடுக்க போகிறேன். அப்போ முந்தினாடி 0 போடலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா என்ன பாருங்க, ஒய் ஈக்குவல் 4 வருமா, 0,4ங்கிற பாயிண்ட். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா பாருங்க, 1 + 4 5, 5 - 4 என்ன வரும், 5 - 4 1 வரும். சரியா, அப்போ இது என்ன 1,1. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறேன். 2 போட்டால் 0 ஆகும் கண்டிப்பாக. 4 + 4 8, 8 - 8 0. இந்த பாயிண்ட் என்ன 2,0. இதான் நம்மளோட ரூட் பாயிண்ட். எக்ஸ் ஈக்குவல் டு தான் ரூட். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 9 + 4 13, 13 - 12 என்ன 1, அப்போ 3,1. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டா என்ன 16 + 4 20, 20 - 16 4, 4,4. சரியா, இப்போ நம்ம கிராஃப் கிடைச்சாச்சா. இந்த கிராஃப்ல எங்க பாயிண்ட் பண்ணுது, 2,0ங்கிற ஒரே பாயிண்ட் தான் இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா என்ன சொல்லுவது, 2 ரியல் அண்ட் 2 ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லுவோம். என்ன காரணம் 2ன்னு சொல்றோம், இது ஆக்சுவலி y ஈக்குவல் டு என்ன, x - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ டிகிரி 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 2 ரூட் கொடுக்கணும். சேம் ரூட்டை கூட 2 தடவை எழுதிக்கும். அப்போ அதான் அடுத்த பாயிண்ட் என்ன, if the graph of the given quadratic equation touch the x axis at only one point, ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுச்சுன்னா, then the given equation has only one root, ஒரே ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், which is same as saying two real and equal roots. சரியா, அப்போ ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா உடனே என்ன சொல்லும், the given equation has real and equal roots. சரியா, அல்லது என்ன 2 real and equal roots எழுதுங்க. சரி, ரைட், இதை முடிச்சாச்சு. அடுத்த போர்ஷன் பாருங்க, நோ ரியல் ரூட் எப்பன்னு சொல்றது. நோ ரியல் ரூட் கேஸ் அடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. இப்போ இதோட கிராஃபை நம்ம பிளாட் பண்ணுவோம். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். y = x² + x + 1. ரொம்ப ஃபெமிலியரான இது பார்ட். என்ன காரணம்னு ஹையர் ஸ்டேஜ்ல படிப்பீங்க. இது என்னது, x³ - 1³ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு வேல்யூ இது. x³ - 1³ என்ன, ஃபார்முலா a³ - b³ போட்டா என்ன வரும், a - 1 × a² + ab + b²ல அந்த செகண்ட் பார்ட் தான் x² + x + 1. இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல ஸ்பெஷலிஸ்டா படிக்க போறோம். சரியா, சிம்பிளான ஈக்குவேஷன் இது. அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். சரியா, y = x² + x + 1ல நான் பிளாட் பண்ண போறேன் எப்பவும் போல. ஆனா இதுல என்ன பிரச்சனை பாருங்க, இதுக்கு நான் ரூட் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. பாருங்க, இதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பாருங்க, b² - 4ac என்ன வருது பாருங்க, b க்கு பதிலா 1 போட்டா b² 1, -4 × 1 × 1 4ac, b² - 4ac, -4ac எவ்வளவு, -4 வருது. இப்போ 1 - 4 -3. அப்ப என்ன அர்த்தம், நோ ரியல் ரூட்னு தெரியும். ஆனா நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி ஆகும். ஜஸ்ட் அல்பெரிக் மெத்தட்ல நோ ரியல் ரூட் சொல்லிட்டு போயிடுவோம். இங்க நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி ஆகும் டெக்னிக்கலா. சரியா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிராஃபோட பாட்டம் மோஸ்ட் நமக்கு பாயிண்ட் தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம், கான்ஃபிடென்ட்டா முன்னாடி 2 பாயிண்ட் பின்னாடி 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் புக்ல பக்காவா அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிராஃபோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எந்த ஒரு கிராஃபுக்கு வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, -b/8 2a, 4ac - b² / 4a. இதுதான் இந்த கிராஃபோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். இதுக்கும் வரும் பாருங்க. இப்போ நீங்க போட்டீங்கன்னா என்ன, இப்போ இந்த கிராஃப்ல b க்கு பதிலா -4 இருக்கா, -4 + 4 ஆகும். 4/2a 1, 4/2 2ங்கிற பாயிண்ட் தான் லோவஸ்ட் பாயிண்ட். எக்ஸாக்ட் x வேல்யூ. y வேல்யூ பாருங்க, ஏன்னா 4ac 4 × 4 16 ஆகும். 4ac ஒரு 16, b² ஒரு 16, 16 - 16 0, நியூமரேட்டர் 0/4a 0, 2,0. இப்போ லோவஸ்ட் பாயிண்டை கண்டுபிடிச்சலாம் நம்ம. அதே மாதிரி இங்கே நான் லோவஸ்ட், இங்கே எனக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அட்லீஸ்ட் நான் ஸ்பிளிட்டிங் த மிடில் வச்சு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் டெக்னிக்கலா கண்டுபிடிச்சலாம் கிராஃப் போட முன்னாடி. ஆனா இங்க எனக்கு இன்டர்செக்ஷனே ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், அட்லீஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட் வச்சா நான் பிளான் பண்ணி ஆகும் கிராஃப் வரையிறதுக்கு. அப்போ லோவஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க, இங்க b க்கு பதிலா 1 இருக்கா, அப்போ -1 a க்கு பதிலா 1, -1/2 ஆயிடுமா. அப்போ லோவஸ்ட் பாயிண்ட் என்ன, -1/2, x வேல்யூ -1/2. y வேல்யூ பாருங்க, 4ac - b². இப்பதான் நான் சொன்னேன் என்ன வந்தது, b² - 4ac -3 னா 4ac - b² என்ன வரும், +3 வரும். a க்கு பதிலா 1 போட்டா 4, அப்ப 3/4. அப்ப இந்த கிராஃபோட லோவஸ்ட் பாயிண்ட் என்ன, -1/2, 3/4 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ லெஃப்ட்ல 2 பாயிண்ட், ரைட்ல 2 பாயிண்ட் போட்டீங்கன்னா கிராஃப் முடிஞ்சிடும். சரியா, அப்ப அதனால தான் x = -1 எடுத்துக்க போறேன். இந்த -1 போட்டா என்ன ஆகும், -1 + 1 ஆயிடும். 1 + 1 2, 2 - 1 1. அப்ப -1,1ங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணலாங்க, x க்கு பதிலா -2 போட்டா என்ன ஆகும், -2 போட்டா 4, 4 - 2 2, 2 + 1 3 ஆகும். சரி, இது என்ன -2,3ங்கிற இந்த பாயிண்ட். அடுத்து இங்க என்ன 1 போடலாம். இங்க x க்கு பதிலா 1 போட்டா 1 + 1 2, 2 + 1 3 ஆயிடுமா. அப்போ 1,3 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்ப கிராஃப் நீட்டா வந்துருச்சா.
இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த லோவஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலனாலும் குழப்பம் வரும். என்ன காரணம் பாருங்க, நீங்க -1 +1 கண்டுபிடிச்சா கூட இங்க தான் நிப்பீங்க. இது எங்க டர்ன் ஆகுது, இப்படி கீழே வரை இறங்கி போகுதா, இந்த இடத்துல டர்ன் ஆகுதா நமக்கு தெரியாது. அப்ப டேர்னிங் பாயிண்ட் தெரியும்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் புக்ல நம்ம அந்த பாயிண்ட் நோட்டா கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் வரையணும். அப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க, இந்த கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ இதோட இது எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ணுதா, இந்த கிராஃப் கட் பண்ணவே இல்லை. அப்போ எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ணல நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ற பாயிண்ட் தான் என்னது, ரூட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரூட்ஸ்னு சொல்றோம். அப்போ எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ணலன்னு அர்த்தம் இட் ஹாஸ் நோ ரூட்ஸ் அல்லது நோ ரியல் ரூட்ஸ். ஹையர் ஸ்லைட்ல இமேஜின் ரூட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், third point, if the graph of the given equation does not intersect the x-axis at any point, then the equation has no real root. Graph புரிஞ்சிச்சா? இப்படிதான் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட் கிராஃபிக்ல சொல்ல போறோம். இப்படி இருந்தானே it has two real and unequal roots. இதென்ன two real and equal roots. இதென்ன no real roots. சரியா? கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த மேட்ச் டைப் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்தலாம். பொதுவா நமக்கு என்ன 3 கேஸ் அப்சைடு ஓப்பன் பேரபோலாலையும் 3 கேஸ் டவுன்வர்டு ஓப்பன் பேரபோலாலையும் வரப்போகுது. சரியா? அப்போர்டு ஓப்பன் பேரபோலா 1 2 3 கொடுத்துருக்காங்க, 3 அப்போர்டு ஓப்பன் பேரபோலா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 3 டவுன்வர்டு ஓப்பன் பேரபோலா கொடுத்துருக்காங்க. சரியா? மூணுலையும் ஒவ்வொன்றுலையும் என்னது, அப்போர்டு பேரபோலால 3 கேஸ், டவுன்வர்டு பேரபோலால 3 கேஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போர்டு பேரபோலா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. அப்போர்டு பேரபோலா என்ன, இங்க x ஆக்ஸை கட் பண்ணவே இல்லை. கரெக்டா? இந்த அப்போர்டு பேரபோலா x ஆக்ஸை கட் பண்ணல. அப்ப என்ன, நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 0 ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் வந்து 0. அப்ப 0 எங்க இருக்குன்னு பாக்குறேன். இதை நான் என்ன பண்ண, 0 கட் பண்றேன். 0 ரூட்ஸ் என்ன, நோ ரியல் ரூட்ஸ். இந்த நோ ரியல் ரூட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன். சரியா? அடுத்த கேஸ் பாருங்க, இது ரெண்டு இடத்துல x ஆக்ஸை கட் பண்ணுது. அப்ப என்ன, 2 ரியல் ரூட்ஸ் இருக்கு, ஆனா டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 2 போடுறேன். 2 டிஸ்டிங்க்ட் ரூட் நான் இங்க எழுதுமா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் போடுமா. அதான் இதை நான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். நான் இங்க ஜாயின் பண்றதுக்கு இதுலயும் ஜாயின் பண்ணலாம், ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பட் பக்கத்துல இருக்க பக்கத்துல ஜாயின் பண்றேன், அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறதா ஜாயின் பண்ணி, ஏன்னா எல்லாமே 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. அதனால குழப்பமே வேண்டாம், எதுல வேணா ஜாயின் பண்ணலாம். அந்த சைட் 2ல எது வேணா ஜாயின் பண்ணலாம். ரைட். அடுத்து பாருங்க, இங்க ஒரு அப்சைட் பேரபோலா இருக்கு. இது என்னது, எக்ஸ் ஆக்ஸை ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது. அப்ப எனக்கு ஒரே ஒரு ரூட், 2 ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லுவோம் அந்த கேஸ். ஸோ அப்போ ஒரே ஒரு ரூட் உள்ள கேஸ், நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 1 எழுதிட்டேன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் ஆக்சஸ் 1. அதுல ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கேஸ். சரியா போச்சா? அப்சைட் பேரபோலா ஓப்பன் பேரபோலா முடிச்சாச்சு. அடுத்து டவுன்வர்ட் ஓப்பன் பேரபோலா டிஸ்கஸ் பண்ணலாம். டவுன்வர்ட் ஓப்பன் பேரபோலா பாருங்க, 1 2 3. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ் ஆக்ஸை கட் பண்ணவே இல்லை. அப்ப இது என்ன, நோ ரியல் ரூட்ஸ், 0 ரூட்ஸ், நோ ரியல் ரூட்ஸ், ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்க என்ன, இது எக்ஸ் ஆக்ஸ் 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம், 2 ரூட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். இங்க பாருங்க, இது ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுது. அப்ப ஒரே ஒரு ரூட் இருக்கு, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஆரையும் மேட்ச் பண்ணிட்டா. ஸோ சிம்பிளானது, ஜஸ்ட் உங்களை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தியரி வந்து இந்த எக்ஸசைஸில் இன்ட்ரோடக்ஷன் தியரி இவ்வளோதான். அடுத்து இன்னும் ஒரு தியரி இருக்குது இதில். ஸோ ஒரு லைன்ஸையும் ஒரு கிராஃபையும் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, இன்னொரு கிராஃப், ஒரு பேரபோலா ஒரு லைன் கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு இன்னொரு பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்ஸை எங்கே கட் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கான்செப்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போதைக்கு இது போதும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.